நாம ஏற்கனவே ஏழெண்களின் வர்க்கங்களின் கூட்டல் பண்ணி பார்த்திருப்போம். ஒரு 2 சம் பார்த்திருப்போம். மறுபடியும் இதுல ஒரு 3 சம் இன்னைக்கு நம்ம வர்க்கங்களின் கூட்டல் பண்ணி பற்றி பார்க்க போறோம். 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் எக்ஸெட்ரா என்ற தொடரின் முதல் 40 உறுப்புகளில் கூட்டல் பலன் காண்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இது ஒரு தொடர். இதுல முதல் 40 உறுப்புகளில் கூட்டப்பலன் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி சம் வந்தாலே மைனஸ் n இன்டு 2n பிளஸ் 1 இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் n எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த 40 உறுப்புகள் இருக்குல்ல, இந்த 40 உறுப்புகள் டிவைடட் பை 2. அப்போ இத கட் பண்ணும்போது 20. அப்ப n is equal to 20. இதை நம்ம இப்ப ஃபார்முலால போடலாம். minus 20 into 2 into 20 plus 1 minus 20 into 41. அதாவது 41 into 20 minus 820. The answer. Second sum பார்க்க போறோம். 1 square plus 2 square plus 3 square plus etc. plus 10 square is equal to 385. n 2 square plus 4 square plus 6 square plus etc. plus 20 square in மதிப்பு காண்கன்னு கேட்கிறாங்க. அதாவது 1 square 2 square 3 square plus etc. 10 square ஓட வேல்யூ 385. இதுல இத கொடுத்து இதோட வேல்யூ கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சம்ல 2 square plus 4 square plus 6 square plus etc. plus 20 square எடுத்து எழுதிட்டு இதை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா 1 into 2 the whole square plus 2 into 2 the whole square plus 2 into 3 the whole square plus etc. plus 2 into 10 the whole square. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா 1 into 2 2 அப்ப the whole square போடலாம். 2 into 2 4 2 into 3 6 2 into 10 20. இத மாதிரி எழுதிட்டு திருப்பி மறுபடியும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 square into 2 square plus 2 square into 2 square plus 2 square into 3 square plus etc. plus 2 square into 10 square. இப்போ என்ன பண்ண போறோம் இந்த 2 ஸ்கொயர் இந்த 2 ஸ்கொயர் இந்த 2 ஸ்கொயர் பிளஸ் இந்த 2 ஸ்கொயர் காமனா வெளியே எடுக்க போறோம். இந்த 2 ஸ்கொயரை காமனா வெளியே எடுக்கிறப்போ இந்த மீதி இருக்கிற இந்த 1 ஸ்கொயர் பிளஸ் இதுல ஒரு 2 ஸ்கொயர் பிளஸ் இந்த 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 10 ஸ்கொயர். இப்போ இந்த 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 10 ஸ்கொயரோட வேல்யூ 385 நம்ம கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும் 2 ஸ்கொயர் இன்டு 385. இப்ப இந்த 2 ஸ்கொயர் வந்து 4 இன்டு 385 இத பெருக்கும் போது 385 பெருக்கல் 4 1540. இதுதான் ஆன்சர். இது தேர்ட் சம் 5 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 39 ஸ்கொயர் இன் மதிப்பு காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒற்றைப்படை இயலெண்கள். அப்ப இந்த ஒற்றைப்படை இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ அதற்கான ஒரு ஃபார்முலா இருந்தாலும் ஒற்றைப்படை இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காணக்கூடிய ஃபார்முலா n into 2n plus 1 2n minus 1 divided by 3. இதுதான் ஃபார்முலா. இப்ப இந்த சம்ம நம்ம எப்படி எழுத போறோம்னா 1 plus 1 square plus 3 square plus 5 square plus etc. plus 39 square minus இந்த 5 முன்னாடி உள்ள ஒற்றைப்படை இயலெண் எழுதணும். 1 square plus 3 square. இப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். n into 2n plus 1 2n minus 1
divided by 3 minus இதுல 1 square is equal to 1 plus 3 square plus 9. மறுபடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 square 3 square 5 square etc plus 39 squareல மொத்தம் 20 ஒற்றைப்படை இயல்கள் இருக்கு. அப்ப எண் எவ்வளவு 20, அதாவது 20 ஒற்றைப்படை இயல்கள் இந்த இவ்வளவுக்குள்ள இருக்குது. அப்ப n is equal to 20. அப்ப அந்த எண்ணை வந்து நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப 20 into 2 into 20 plus 1 2 into 20 minus 1 divided by 3 minus 1 plus 9 10. இப்ப நாம 20 into 2 into 20 40 40 plus 1 41 2 into 20 40 40 minus 1 39 divided by 3 minus 10. இப்போ இதை கட் பண்ணா 30. இப்போ நாம 41 இந்த 20 எடுத்துனா 0 2 820. இப்போ இந்த 820வை 13 கொண்டு கட்டும் போது 0 6 2 4 0 2 8 0 6 6 10. அப்போ 10,660 minus 10. ஆன்சர் 10,650. இதுதான் ஆன்சர்.